மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃப்ரம் தீமினல் பேட்ச் 11th ஸ்டாண்டர்ட் பசங்களா 2 நாள் த ஃபைனல் டேஸ் ஆர் ஹியர். பயாலஜி பசங்க ஏற்கனவே பயாலஜி எக்ஸாமை முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வந்திருக்கீங்க அப்படின்னு தெரியும். ஃபிசிக்ஸ் மாதிரி ஒரு வாஸ்ட் சப்ஜெக்டை போய் 2 நாளில் எப்படி சார் படிக்கிறது, இது எனக்கு ஒரு கிளாரிட்டியே இல்லை, நினச்சாலே பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் பயாலஜி பசங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க என்னதான் நம்மளுக்கு ஒரு 6 நாள் 7 நாள் கிட்ட டைம் கிடைச்சிருந்தாலும் ஐயோ நம்ம அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாமல் விட்டுட்டோமோ, முன்னாடியே படிச்சிருக்கலாமா, 2 நாள் தான் இருக்கே இப்போ எல்லாத்தையும் படிச்சிடலாமா அப்படின்னு நம்ம தலையில் ஒரு சிந்தனை ஓடிட்டு இருக்கு. இந்த பார், ஒரே ஒரு விஷயத்தை இந்த வீடியோட ஸ்டார்டிங்லே நான் உங்ககிட்ட ஆணித்தனமாக சொல்லிடுறேன். அது என்ன தெரியுமா? இஃப் யூ ஆர் ஃபீலிங் வெரி வெரி டவுன், ஓகே, ரொம்ப டிப்ரெஸ்டா, ரொம்ப சோகமா, என்னடா அது அப்படின்னு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, this next few words is completely for you. இந்த உலகத்துல ஒரு சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லடா. இந்த எக்ஸாம் நீ ஆரம்பிக்கும் போது நீ என்ன நினைச்சு ஆரம்பிச்சிருப்ப அப்படின்னா, நான் சூப்பரா படிக்க போறேன், என்னோட பெஸ்ட் கொடுக்க போறேன், நான் சூப்பர் டூப்பரா மார்க்ஸ் எடுக்க போறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிசிங் நோட்ல தான் நீ ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருப்ப. ஃபர்ஸ்ட் 2-3 எக்ஸாம்ஸ் உங்களில் ஒரு சில பேருக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி மேபி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஐயோ நம்ம ஒன்று நினைச்சோம், இங்க என்ன எல்லாமே வேற மாதிரி போயிட்டு இருக்கு, அவ்வளோதானா, எல்லாம் முடிஞ்சா, அப்போ இந்த எக்ஸாம் அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஒரு கிவ் அப் மோடில் நீங்கள் இருக்கலாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இப்போ நான் சொல்ல போகிறத ஞாபகம் வச்சுக்கோ. வை டு வி ஃபால்? வாழ்க்கையில் நம்ம ஏன் தடுமாறுறோம், வாழ்க்கையில் நம்ம ஏன் தோற்று போகிறோம், வாழ்க்கையில் நம்ம ஏன் கீழே விழறோம்? ஏன் தெரியுமா? அப்போ தான் உன்னை நீயே தூக்கி விடுறது எப்படின்றத உன்னால் கற்றுக்க முடியும். ஸோ தட் வி கேன் லேர்ன் டு பிக் அவர் செல்ஸ் பேக் அப். ஏன் வாழ்க்கையை மாற்றின ஒரு லைன் இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படத்தில் இருந்து வரும், சரியா? ஆனால் என் வாழ்க்கையை மாற்றின ஒரு லைன் அவ்வளோ அர்த்தம் உள்ளதாக இருந்தது. டே கிவர், நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், இப்போ கூட நீ எழுந்து திரும்ப சண்டை போடு வெறித்தனமா. ஐ நோ யூ ஆர் wounded, ஐ நோ யூ ஆர் injured. மனசளவில் எவ்வளோ கஷ்டம் உனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்களா? ஐயோ, யாருமே நம்மளை இனிமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? எல்லாரோடைய ட்ரஸ்ட்டையும் நம்ம பிரேக் பண்ணிடுவோமா? உன் மனசுல எவ்வளோ குழப்பம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த உலகத்துல உன்னை யாரு கிவ் அப் பண்ணாலும் சரி, இந்த உலகத்துல இருக்கிற யாரு வேணாலும் உன்னை கிவ் அப் பண்ணட்டும், நான் கிவ் அப் பண்ண மாட்டேன். ஈவன் இன் திஸ் மொமெண்ட். இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்லாம் நீ சரியா பண்ணலையா? பரவாயில்ல, வா இந்த எக்ஸாம் படிக்கலாம், இதுல ஜெயிச்சு காட்டலாம், ஸ்கிராச்ல இருந்து சூப்பரா படிக்கலாம், 2 நாள் உயிரை கொடுத்து படிக்கலாம், நீ ஜெயிச்சு காட்டுவ, ஜெயிக்க முடியும். ஐ பிலீவ் இன் யூ, ஐ வில் நெவர் கிவ் அப் ஆன் யூ. ஓகே, எஸ். இப்போ யார் யாரெல்லாம் அப்படி ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறியோ, ஒரு ஃபைட் பேக் பண்ணணும்னு நினைக்கிறியோ, இவ்வளவு நாள் ஆனதான் ஆயிப்போச்சு, இப்போ நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு நினைக்கிறியோ, ஐ வில் நாட் கிவ் அப் அப்படின்னு இந்த வீடியோல கமெண்ட் பண்ணு. எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் யூ கமெண்ட் ஆன் திஸ் வீடியோ. எஸ், ஒரு புது எனர்ஜியோட எழுந்து வா. அந்த எனர்ஜியோட உனக்கு இப்ப நான் ஸ்டடி பிளான சொல்றேன், தயவு செஞ்சு அதை கேளு. 17ஆம் தேதி மார்ச் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 500 1 மார்க் கொஸ்டின் படிக்க போறோம். இன்னைக்கு 6:30க்கு, சாயந்தரம் 6:30க்கு உங்களுக்கு 500 1 மார்க்ஸ் நான் சொல்லி தர போறேன். அதுல புக் இன்சைட் 1 மார்க்கும் இருக்கு. அப்பதான் 500 மார்க் 1 மார்க் வரும். சொல்றேன், 500 1 மார்க் அன்னைக்கு நடத்த போறேன்னு ஒருத்தன் கேட்டான், சார் அதுல புக் இன்சைட் நடத்துவீங்களா அப்படின்னு. அப்படியே நானும் தலையை சொரிஞ்சேன்னு யோசிச்சேன். அப்பதான் சரி, உங்களுக்கு பிசிக்ஸுக்கு நான் ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துருக்கேன், சரியா? செக்லிஸ்ட். அந்த செக்லிஸ்ட்டை தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணிக்கோ. இந்த செக்லிஸ்ட் இருந்தா மட்டும்தான் நீ பிசிக்ஸ்ல என்ன படிச்சிருக்க, என்ன படிக்கல, எதை படிக்கணும்ன்ற ஒரு கிளாரிட்டி உனக்கு இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு என்னென்ன படிச்சிருக்க, என்ன படிக்கல, என்ன படிக்கணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. இந்த செக்லிஸ்ட் ரொம்ப முக்கியம். இந்த 500 1 மார்க்ஸுக்கான PDF இன்னைக்கு 6:30 PM லைவ் கிளாஸ் இருக்குல்ல, அந்த லைவ் கிளாஸ்ல நான் ரிலீஸ் பண்ணுவேன். அழகா அதை பொறுமையா என்கிட்ட இருந்து டவுன்லோட் பண்ணி நைட்டோட நைட்டா நான் எல்லா கொஸ்டினையும் நடத்திடுறேன். 500 1 மார்க்கையும் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வச்சு நான் நடத்திடுறேன். இந்த 500 1 மார்க்லேயே உனக்கு ப்ராப்ளம்ஸ் கவர் ஆகும். உனக்கு தெரியுமா புக் இன்சைட் 1 மார்க்ஸ் எப்படி வரும்னு? எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், புக் பேக் நியூமரிக்கல்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் எடுத்து உனக்கு 1 மார்க்ல கேட்பாங்க தெரியுமா? இதுக்கு முன்னாடி வந்திருக்கு தெரியுமா அந்த மாதிரி எல்லாம்? அப்ப அதனால ப்ராப்ளம்ஸையும் அந்த 500 1 மார்க்ல சேர்த்து நடத்த போறேன். ஸோ கம் பேக் டு திஸ் செஷன். அதுக்கு அடுத்து நாளைக்கு நம்ம டார்கெட் என்ன தெரியுமா? இன்னைக்கே ஓகே, ஒரு 7-7:30 மணி போல உங்களுக்கு ஒரு 50 கோல்டன் 5 மார்க்ஸ் தரப்போறேன். கோல்டன் 5 மார்க்ஸ். அது என்ன கோல்டன்? கோல்டன் அப்படின்ற பேரை நான் வைக்கல, சரியா? இந்த ஒரு பர்டிகுலர் PDF
நிறைய 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 கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் என்ன செய்கிறாங்க, இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப், இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயும்லாம் ஷேர் பண்ணுறாங்க. பசங்கள்லாம் நீ இது எதை படிக்கிறியோ இல்லையோ அதை படிச்சுட்டு போ அப்படின்னு. புரியுதா? நிறைய ஸ்கூல்ஸில் இது ஷேர் ஆகிட்டு இருக்கு. அந்த பிடிஎஃபை இப்போ நான் திரும்ப உங்களுக்கும் தரேன். ஸோ தட் அது உங்களுக்கு யாருக்காவது கிடைக்காம இருக்குன்னா யூ வில் கெட் இட். அதில் இருக்கிற பிடிஎஃப் படித்தாலே எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஊருக்குள்ள பேச்சு. ஓகேவா? ஸோ அந்த பிடிஎஃபை நான் தரேன். அந்த பிடிஎஃப்ல இருக்கிற அத்தனை 5 மார்க்ஸையும் நாளைக்கு 11 மணிக்கு ஒரு செஷன், 7 மணிக்கு ஒரு செஷனில் நான் நடத்த போகிறேன். நாளைக்கு காலையில் 18ஆம் தேதி உனக்கு 9 மணிக்கெலாம் கிளாஸ் ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் கிளாஸே வந்து 1 மார்க்கில் ஒரு குவிஸ், குவிஸ் இருக்கும், ஒரு மணி நேரம். சரியா? அதுக்கப்புறம் 11 மணிக்கு நம்ம வால்யூம் 1ல இருக்கிற 5 மார்க்ஸ் எல்லாம் படிப்போம். இந்த செஷன் வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கிட்ட போகும். அதுக்கப்புறம் 5 மணிக்கு மறுபடியும் ஒரு 1 மார்க் குவிஸ், 7 மணிக்கு ஒரு செஷன் இருக்கும். இந்த 7 மணி செஷனும் அகைன் நைட்டு வரைக்கும் போகும். சரியா? இது 18ஆம் தேதி. 19ஆம் தேதி ஷெட்யூல் சொல்றேன் பார். இப்ப 19ஆம் தேதி நம்ம என்ன செய்ய போறோம்னா 5 மார்க்லாம் 18 முடிக்கணும்ல, 2 and 3 மார்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம 19ஆம் தேதி முடிச்சிரும். ஸோ அதே மாதிரி மறுபடியும் காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் உனக்கு கிளாஸ் இருக்க போது 7 மணிக்கு அப்புறம் நீயா போய் படிச்சுக்க. வால்யூம் 1 வால்யூம் 2 எல்லாத்துல இருக்க ஷார்ட் ஆன்சர், புக் இன்சைடு, புக் பேக் எல்லாத்தையுமே நான் நடத்திடுறேன். 1 மார்க்ஸ் எல்லாமே குவிஸில் உனக்கு ஏற்கனவே நான் 500 கொஸ்டின் பிடிஎஃபாக கொடுத்துறேன். அதை ஒரு வாட்டி பாரு. குவிஸில் வந்து என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாத்தையும் மனப்படம் பண்ணிட்டு போயிடு. புரியுதா? 5 மார்க்ஸ் முடிச்சிடறோம், ப்ராப்ளம்ஸ் முடிச்சிடறோம், 1 மார்க்ஸ் முடிச்சிடறோம், 2 and 3 மார்க்ஸ் முடிச்சிடறோம். ப்ராப்ளம்ஸ் அந்த 500 கொஸ்டின்ஸ்குள்ளேயே சேர்த்தே இம்பார்ட்டன்ட் தரேன். புரியுதா? இது இல்லாம நான் ஏற்கனவே உனக்கு இந்த வால்யூம் 1 and 2ல இருக்கிற 2 and 3 மார்க்ஸ் எல்லாம் ஏற்கனவே செஷன்ஸ் எடுத்திருக்கு. நான் உனக்கு சொல்லியே எடுத்தேன், இதெல்லாம் பப்ளிக் அப்போ வந்து நீ கடைசி நேரத்தில் பார்க்க உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ 2 ஹவர்ஸ்ல எல்லா கொஸ்டினையும் நடத்தி வீடியோஸ் இருக்கு. தயவு செஞ்சு அந்த வீடியோஸை முன்னாடியே பார்க்கறதுனால பாரு, நல்லா படிக்க ஆரம்பி. நான் உன்னை கிவ் அப் பண்ணல. எனக்கு இன்னுமே உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. நீங்கள் இறங்கி ஃபிசிக்ஸ் எக்ஸாமை சூப்பராக செய்வீங்கன்னு எனக்கு தெரியும், கஷ்டப்பட்டு படிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா யூஆர் ஆல் சில்ட்ரன் ஹூ ஆர் ஆல் ஃபைட்டர் பேட்சில் இருந்து வந்த பசங்க நீங்களாம். சத்தியமாக சண்டை போடு. சரியா? லெட்ஸ் see you on the live session. Bye bye.